என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது மத்தேயு 28 அதிகாரம் 6 அவர் இங்கே இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறினது என்பதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்த நாட்களில் 3 முறை தன்னுடைய மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலை குறித்து முன்னறிவித்தார். அது மட்டுமல்லாது, இந்த தேவாலயத்தை இடித்து போடுங்கள், 3ஆம் நாளில் நான் அதை மறுபடியும் கட்டுவேன் என்றார். அது மட்டுமல்லாது, பரிசேயர்கள் இயேசுவினிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை காட்ட வேண்டும் என்று கேட்டபோது, அதற்கு இயேசு, யோனா தீர்க்கதரிசி எப்படியாக 3 நாட்கள் மீனின் வயிற்றில் இருந்து பிறகு வெளியே வந்தானோ, அதே போல மனுஷகுமாரனாகிய நானும் 3ஆம் நாளில் உயிர்த்தெழுவேன் என்று முன்னறிவித்தார். இயேசு மரணத்தில் இருந்து உயிர்த்தெழுந்த பிறகு தேவ தூதர்கள் சொன்னது என்னவென்றால், அவர் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்பதாக. இயேசு தம்முடைய வார்த்தைகளை நிறைவேற்றுகிற உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். இயேசு தம்முடைய சீஷர்களை அனாதைகளாக விட்டுவிட்டு செல்லவில்லை. அவர்களுக்கு என்றென்றைக்கும் கூடவே இருக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவரை தேற்றரவாளனாக கொடுத்திருக்கிறார். இயேசு ரட்சிப்பின் திட்டத்தை தம்முடைய உயிர்த்தெழுதலின் மூலமாக பூரணப்படுத்தினார். இயேசு சொன்னபடியே உயிர்த்தெழுந்து வந்து இந்த உலகத்திற்கு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். இயேசு மரணத்தை வென்று உயிர்த்தெழுந்து வந்த இந்த நாளை கொண்டாடுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாயிருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். உம்முடைய ராஜ்யத்தின் வேலைகளில் எங்களை பயன்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.